ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸ் கஃப்கா அவர்கள் எழுதின த மெட்டமார்ஃபோசிஸ் புக்கோட ரிவ்யூ அண்ட் அதுலேருந்து நான் என்ன லைஃப் லெசன்ஸ் கெயின் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம புக்கோட ஹீரோ வந்துட்டு கிரிகர் சாம்சா. அவர் வந்துட்டு ஒரு சேல்ஸ்மேன். ஸோ அவங்க ஒரு ஃபேமிலியில் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பான்னு பார்த்தா அவங்க அப்பா, அம்மா அண்ட் அவங்க சிஸ்டர். இவர் தான் அவங்க ஃபேமிலியோட சோல் பிரெட் வின்னராக இருப்பார். இவரை நம்பி தான் ஒரு ஃபேமிலியே இருக்கும். இவர் வந்துட்டு ஃபேமிலியை டெவலப் பண்ணணுங்கிறது தான் கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். இவ்வளோ ஆம்பிஷியஸாக இருக்க ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு மிஸ்டரி நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் அவர் வந்துட்டு காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பெரிய இன்செக்டாக மாறி இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் எந்திரிச்சு அவரோட நிலமையை பார்த்த உடனே அவருக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இப்போ நான் எப்படி வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யோசிப்பார். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு பூச்சியாக மாறுறீங்க. ஐயோ நம்ம இப்படி மாறிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம எப்படி வேலைக்கு போக போகிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம்னு யோசிப்பீங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவர் ஃபேமிலி மேலே ரொம்ப கேரிங்காக இருந்த ஒரு பர்சன் தான் நம்ம கிரிகர் சாம்சா. இவர் இன்செக்டாக மாறுறாரு. அதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னா இந்த புக் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு இவர் இன்செக்டாக மாறிட்டார். அண்ட் இவர் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ் மேட் வந்துட்டு ஒருத்தர் வருவார். அவங்க வரும்போது இவர் ரூம்குள்ளே இருப்பார். எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவர் வந்து கூப்பிடுவாங்க. இவர் வெளில போக ட்ரை பண்ணுவார். அடுத்த செகண்ட் இவர் கதவை திறந்த அடுத்த செகண்ட் வந்து எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. யார் நீ, அது மாதிரி ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அண்ட் இவர் ஆஃபீஸ் மேட் வந்துட்டு கிளம்பிடுவார். இவரை பார்த்தோன்னே ஒரு வார்த்தை கூட பேசாமல். இவருக்கு அப்போவே புரிஞ்சிடும், கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து ரூம்குள்ளே போன்னு துரத்தி விட்டுருவார். இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். இவருக்கு வந்துட்டு யாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போய் பார்க்க மாட்டாங்க. இவரோட சிஸ்டர், அதாவது இவங்க தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் போய் இவருக்கு வந்துட்டு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வருவாங்க. இவங்க அப்பா அம்மா கூட அந்த ரூம் பக்கம் போயிருக்க மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஸோ இப்போ இவர் தான் சோல் பிரெட் வின்னர்னு சொன்னேன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இவர் வேலைக்கு போகலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு தெரியல. எல்லாருமே ஒரு ஜாப்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவர் வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே தனிமையில் வாழ்கிறாரு. கொஞ்ச நாள் போது இவர் ரூமில் இருக்க ஒரு பொருளாக எடுத்து வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா இவரை இன்செக்டாக பார்த்து ரொம்ப பயந்து போய் ஒரு மாதிரி மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அவங்க அப்பா அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வருவார். வந்தோடனே என்னன்னு பார்க்கும்போது இது மாதிரி கிரிகர் சாம்சாவை பார்த்து அம்மா பயந்துட்டாங்கன்னு அவன் தங்கச்சி சொல்கிறாங்க. இல்லை கேட்டோன்னே அவருக்கு வந்துட்டு என்னதான் பெத்த பிள்ளையாகவே இருந்தாலும் அந்த டைமில் அவர் ஒரு இன்செக்ட். ஸோ இவன் இப்படி பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இவர் மேலே கிடைக்கிற பொருள் எல்லாமே தூக்கி அடிப்பார். ஒரு கட்டத்தில் ஒரு ஆப்பிளை தூக்கி அடிப்பார். அந்த ஆப்பிள் வந்துட்டு பின்னாடி இவர் ஃப்ளஷை பிச்சுட்டு அங்கேயே போய் வந்துட்டு செட்டில் ஆயிரும். இவரை மூவ் பண்ணக்கூட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுவார். ஃபைனலி எப்படியோ ரூம்குள்ளே போய் மறுபடியும் போயிடுவார். அன்னையிலேருந்து இவர் வந்துட்டு அவர் ரூமில் ஒரு பெட்டு இருக்கும், அந்த பெட்டுக்கு அடியிலே தான் வந்துட்டு இருப்பார். இவர் தங்கச்சி போய் சாப்பாடு வைக்க போனாலும் சரி அந்த பெட்டுக்கு அடியிலேருந்து எட்டி பார்க்க மாட்டார், யாரையுமே பார்க்க மாட்டார். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் ஒரு மெய்டு வருவாங்க. அந்த மெய்டு வந்துட்டு இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க. இவரை பார்த்து அவங்க ஒரு ரியாக்ஷனுமே ஷாக்கான மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் இவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க மாட்டாங்க. இவரை ஹர்ட் பண்ணாமல் அவங்க அந்த ரூம்குள்ளே நார்மலாக போயிட்டு வருவாங்க, இது மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போது குடும்ப கஷ்டத்து காரணமாக இவங்க வீட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு 3 பேச்சுலர்ஸை வந்துட்டு ரெண்ட்டுக்கு வைப்பாங்க. ஸோ ஒரு நாள் வந்துட்டு இவங்க வீட்டில் சின்னதாக கெட் டுகெதர் மாதிரி வைப்பாங்க. அந்த 3 பேச்சுலர்ஸுமே மேலே இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கிரிகர் சாம்சாவோட சிஸ்டர் வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேருமே அவங்கள சுற்றி இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கிரிகர் சாம்சாவுக்கு வந்துட்டு எங்கே நம்ம தங்கச்சி யாராவது ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து இவர் வந்துட்டு வெளில வந்து பார்ப்பார். இவரை பார்த்தோன்னே அவங்க 3 பேரும் என்ன உங்கள் வீட்டில் ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நீங்கள் சொல்லாமல் எங்களை வந்துட்டு வாடகைக்கு வச்சுருக்கீங்க, அதனால் நாங்கள் இப்போ வரைக்கும் இருந்த நாளைக்கு வந்துட்டு நாங்கள் வாடகை பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும். மறுபடியும் இவர் வந்துட்டு ரூம்குள்ளே போயிடுவார் மெதுவாக நகர்ந்து. அண்ட் அப்போ வந்துட்டு கதவு லைட்டாக திறந்து இருக்கும். இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தங்கச்சி வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, இது வந்துட்டு நம்ம கிரிகர் சாம்சாவாக இருந்தா இப்படி வந்துட்டு நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரியும் போதே அவர் எங்கேயாவது பறந்து போயிருப்பான், இது மாதிரி இருக்க மாட்டான், இவனை எப்படியா நம்ம வந்துட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்,
ஸோ லிட்ரலி அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, இவன் எப்படியாவது கொன்னுடணும், இவன் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கான், இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிரிகர் சாம்சா கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அவர் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலிக்காக தான் அவர் ஃபுல்லாகவே உழைச்சிருப்பார். அவருக்குன்னு ஒன்றும் சேர்த்து வைக்கணும் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அவங்க தங்கச்சியை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டு அதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு வருவார். ஃபுல்லாகவே ஃபேமிலியோட பேர்டனை இவர் தான் தூக்கி சுமந்துருப்பார். அந்த டைமில் இது மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசும்போது இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் இவருக்கு. உடனே வந்துட்டு போக போக அந்த நாள் மெதுவாக போக ஆரம்பிக்கும். இவருக்கே வந்துட்டு மூவ் பண்ண முடியாது. அந்த ஆப்பிள் இவர் பின்னாடி ஸ்டக் ஆகி இருக்கிறத யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஆப்பிள் அப்படியே அங்கே டீகே ஆகி போயிருக்கும். இவர் வந்துட்டு ஃபுல்லாகவே மூவ் ஆக முடியாமல் மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகும். இவர் வந்துட்டு ஃபுல்லாக நினச்சி பார்ப்பார். நம்ம ஃபேமிலியை பற்றி அவர் நினச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக அவர் வந்து இறந்துருவார். அந்த இன்செக்டாக இருக்கும் போதே இறந்துருவார். அடுத்த நாள் காலையில் அந்த மெய்டு ரூமை திறந்து பார்ப்பாங்க. இந்த இன்செக்ட் அங்கே நகராமல் இருக்கும். உடனே இவங்க வந்துட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு மூவ் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த இன்செக்ட் நகராது. உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு செத்துருச்சாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே போய் தே டு ஹேவ் ஃபீலிங்ஸ், லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ரூம்லேருந்து வெளில வந்துட்டு இந்த இன்செக்டை புதைச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்துட்டு புதைச்சிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி ஈவினிங் தான் வந்துட்டு இங்கே வீட்டிலேருந்தே வெளில போவாங்க 3 பேரும், அப்பா, அம்மா அண்ட் அந்த பொண்ணு. ஸோ வீட்டிலேருந்து வெளில போய் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க லைஃப் பிளான்ஸ் என்னென்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு நார்மலாக ரொம்ப நாள் கழித்து அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு அவங்க 3 பேருக்குள்ளேயே ஒரு நல்ல ஜஸ்ட் ஒரு ஃபார்மலாக டாக்கிங் மாதிரி வச்சுப்பாங்க. காமனாக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸாக பேசுவோம்ல, அது மாதிரி பேசிட்டு அதோடு இந்த ஸ்டோரி முடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன லைஃப் லெசன்ஸ் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் என்னதான் ஒருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே நீங்கள் ஒருத்தர் மேலே நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் வச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் உங்கள் யூஸ் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படாதுங்கிற இது வரும்போது சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே உங்களை வந்துட்டு எப்படி கழட்டி விடலாம் பார்ப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயத்தெல்லாம் மற்றவங்களுக்காக பண்ணாமல் வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் வந்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் நினச்சிருப்பீங்களே. ஜஸ்ட் லிவ் யுவர் ஓன் லைஃப். உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. இது மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க நினச்சா எப்படினாலும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் மற்றவங்களுக்காக கேர் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. பட் ஓவர் கேரிங்காக இருக்காதீங்க. உங்களை நீங்களே வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்காம மற்றவங்க எல்லாருக்கும் கேர் கொடுத்தா உங்களை யார் பார்த்துக்க போகிறா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நெகட்டிவாக தான் இருந்தாலுமே எனக்கு பாசிட்டிவாக தோணுச்சு. ஸோ லாஸ்ட்டாக அந்த இன்செக்ட் இறந்ததுக்கப்புறம் அந்த இன்செக்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபார்மலாக ஃபேமிலிக்குள்ளே நார்மலாக ரிலாக்ஸேஷன் மாதிரி வெளில போய் பேசிட்டு அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆன் பண்ணலான்னு பார்ப்பாங்களே. ஈவன்தோ வந்துட்டு அவங்க இன்செக்டாக இருந்தப்போ அதை வெறுத்தாலுமே அது அவங்க ஃபேமிலி மெம்பர். அவங்க இறந்தப்போ லைட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபீல் பண்ணதுக்கப்புறமா கூட அதுலேயே ஸ்டக் ஆகி நிற்காமல் அவங்க வந்துட்டு நம்ம லைஃப் நெக்ஸ்ட் எப்படி எதை நோக்கி மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பிளான்லாம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இன்செக்டாக மாறினதுக்கப்புறம் யார் வேலைக்கு போவாங்கிற வரும்போது 3 பேருமே பிரித்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே ஒரு வேலைக்கு போவாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்காமல் நம்ம லைஃப் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த 2 லெசனுமே இந்த புக் சொல்லி கொடுத்துச்சு. நீங்கள் இந்த புக் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரியான லைஃப் லெசன் இந்த புக் கொடுத்துச்சு, அண்ட் நீங்கள் இந்த புக்கை வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, உங்கள் தாட்ஸ் என்ன இருந்துச்சுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கோட இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த புக் 1915 எழுதியிருக்காங்க. நியர்லி வந்துட்டு 100 இயர்ஸ் கழிச்சுமே இந்த புக் இன்னுமே நிறையா எங்கள் ஜென்ரேஷன் இம்பேக்ட் பண்ணுதுன்னா, ஸோ அந்த ஆத்தர் வந்துட்டு எவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணியிருப்பார். ஜென்ரேஷனாக வந்துட்டு ஒரு ட்ராமா கொடுக்குற மாதிரி இந்த புக் எழுதி வச்சுருக்காரு அவர். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன புக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, எது வந்துட்டு உங்களை இது மாதிரி ரொம்ப லைஃப்பை பற்றி டீப்பாக திங்க் பண்ண வச்சுச்சு, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.